என்னோட இன்ஸ்டாகிராம் மெசேஜில் விக்னராஜ் எஸ்ஜே அப்படிங்கிறவர் என்னுடைய ஒரு வயசு குழந்தைங்களை பற்றி தவறான ஒரு மெசேஜ் பதிவிட்டிருந்தார். அவர் மேலே சைபர் கிரைமில் நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன். அதே பாடலாசிரியர், நடிகர், அரசியல்வாதி, பேச்சாளர் அப்படின்னு சொல்லிட்டு பல திறமைகளை கொண்ட சினேகன் நடிகை கன்னிகா ரவியை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு 2025 இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்திருந்தாங்க. இப்போ கன்னிகா தன்னோட குழந்தைகள் பற்றி படு மோசமாக பேசின நபர் மீது கடும் நடவடிக்கை எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் கன்னிகா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னோட இன்ஸ்டாகிராம் மெசேஜில் விக்னராஜ் எஸ்ஜே அப்படிங்கிறவர் என்னுடைய ஒரு வயசு குழந்தைங்களை பற்றி தவறான ஒரு மெசேஜ் பதிவிட்டிருந்தார். அவர் மேலே சைபர் கிரைமில் நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன். அதே சமயம் அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு சைல்டு அப்யூஸ்னு ரிப்போர்ட் கொடுத்துருந்தேன். இப்போ அந்த ஐடி பிளாக்ல இருக்குது. இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுறவங்க மேலே சிவில் வழக்கும் பதிவிடலாம், கிரிமினல் வழக்கும் பதிவிடலாம். ஐடி ஆக்ட் பிரகாரமும் இது முழுமையான தவறு. இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடுறவங்களுக்கு 2 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்கும். இனிமேல் போகிற போக்கில் இன்ஸ்டாகிராம்லேயோ ஆர் சோஷியல் மீடியாலேயோ பொது இடங்கள்லையோ பெண்கள்லையோ குழந்தைங்களையோ அப்யூஸ் பண்ணுற மாதிரியான வார்த்தைகள் பேசிட்டு ஈஸியாக எஸ்கேப்லாம் ஆக முடியாது. நம்மளோட சட்டமும் அரசாங்கமும் பெண்களுக்கு எதிராக நடக்கிற பிரச்சனைகளுக்கு ஸ்ட்ராங்காக குரல் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே சமயம் அரசியல் சார்ந்த விமர்சனம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது ஒரு நல்ல சொசைட்டியை க்ரியேட் பண்ணும். அதே சமயம் நாகரிகத்தோடு பேசணும், உங்களோட விமர்சனம் நாகரிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது நான் விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்குமே சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அதுபடி நடந்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் இவருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. அந்த பெண் குழந்தையோட பாதுகாப்பை இவர்கிட்ட இருந்து அவங்க ஒய்ஃப் தான் பார்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. கன்னிகாவோட இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாகி வந்துக்கிட்டு இருக்குது. இந்த நிலையில் பலருமே இந்த மாதிரி செயல்கள் சோசியல் மீடியாவில் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளை பற்றி இத்தகைய கீழ்த்தரமான கருத்துக்கள் பதிவிட்டுறவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்னிகாவுக்கு ஆதரவாக கமெண்ட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க.